வணக்கம். புதியதோ தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒத்துழைக்கும் சக்தியால் கோபத்தை வெல்ல முடியும் என்று. ஒரு சிறு எறும்பு தன்னை விட மிக பெரிய அளவில் உள்ள பாரமான ஒரு விஷயத்தை இழுத்து கொண்டு செல்கிறது. அது எப்படி சாத்தியமாகிறது என்றால், அதன் அளவில் உள்ள மற்ற எறும்புகள் சேர்ந்து அவற்றை விட பல மடங்கு ஒரு பெரிய ஒரு பொருளை இழுத்து செல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதால் நிச்சயமாக அது நடைமுறைப்படுகிறது. மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு என்பார்கள். தனித்து எதையும் செயல்படுத்த முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. ஒத்துழைக்கும் சக்தி, ஒருவரோடு ஒருவர் இணைந்து கைகோர்த்து தோளோடு தோள் சேர்த்து நடக்கும்போது ஆகாத விஷயமும் சாத்தியமாகும். ஒத்துழைக்கும் சக்தியை நமக்குள் வளர்த்து கொண்டால் கோபத்தை வெல்ல முடியும் என்று இன்று நமக்கு விளக்கம் தர வழக்கம் போல் நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் BK சாந்தி அவர்கள். சிஸ்டர் அவர்கள் 18 வருடமாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது அவர் தன் குடும்பத்தாருடன் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். ராஜயோக தியானம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல மனசில் தோன்றது ஒரு டீமாக இருந்து வேலை பார்க்குறது, ஒரு குழுவாக இருந்து வேலை பார்க்குறது. அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நின்று செய்யக்கூடியது. அப்போது அது ஒரு குழுவாக இருக்கும்போது மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயமா இது வரைக்கும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே பொதுவாக நினைக்கிறது ஒத்துழைக்கும் அப்படின்னா 2 பேராது வேணும், இல்லை 2 பேரோட அதிகமான ஒரு 4 பேர் சேர்ந்தோ அந்த மாதிரி ஒரு குழுவாக இருக்கிற போது, அப்போ ஒத்துழைக்கும் சக்தி அதை கோபத்தை வெல்லணும் அப்படிங்கிறது தனிநபருக்கு அது எப்படி இணைக்கிறது? அந்த ஒத்துழைக்கும் சக்தி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்குள்ளேருந்து வர ஒரு விஷயமா தெரியுது இல்லையா? அது எங்களுக்கு விளக்க சொல்லுங்க. ஒத்துழைக்கும் சக்தினா என்ன? அது ஒரு மனிதனுக்குள்ள உள்ளதா இல்லை ஒரு குழுவுக்கு உள்ளதான்னு சொல்லுங்க. நிச்சயமாக நாம் எல்லோருமே தனிப்பட்ட மனிதர்கள். நாம் ஒரு குழுவாக வேலை செய்கிறோம். ஸோ தனிப்பட்ட நம்மக்கிட்ட என்ன உணர்வுகள் இருக்குது, என்ன குணங்கள் இருக்குது, இதெல்லாம் நாம் சேர்ந்து செய்கிற அந்த காரியத்தில் இதை மூலதனமாக இருக்குது நம்முடைய உணர்வுகள், சக்திகள், இவையெல்லாம். அப்போது பாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, குறிப்பாக இந்த ஒத்துழைக்கும் சக்திக்கு என்ன ஒரு சிம்பல் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாரும் ஒரு விரல் கொடுத்தா கூட போதும், ஒரு பெரிய மலையையே நாம் நகர்த்தி விட முடியும், தூக்கி விட முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த என்ன மலை அப்படின்னு பார்த்தோன்னா, மலை போன்ற துக்கம். ஸோ எங்கெல்லாம் இப்போ நம்ம பார்த்தாலும் சோஷியலாக இல்லை என்விரான்மெண்டல் பொல்யூஷன், உறவுகள், குடும்பங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த துக்கம் இருந்துட்டு நிறைந்திருக்கு இந்த உலகத்தில். ஸோ அதை நாம் வெளியேற்றணும். அந்த ஒரு எனர்ஜி யாருக்குமே நல்லதில்லை. அதிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாருமே இந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கும் பொழுது நம்மளால் அதை ஈஸியாக வென்று விட முடியும். இப்போது குறிப்பாக பார்த்தோன்னாக்கா, எல்லா இடத்துலையுமே ஒரு குரூப் தான், ஒரு டாஸ்க், டீம் தான். ஃபேமிலினாலும் ஒரு டீம், வேலைக்கு போகிறோம் ஒரு டீம். ஸோ 4 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது 4 பேரும் வெவ்வேறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரோம். அந்த காரியத்தில் நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கலாம், வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி 4 பேரும் இந்த வேறு வேறு பேக்ரவுண்டோட ஒரு காரியத்துக்காக சேரும் பொழுது தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மகிட்ட மற்ற சக்திகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பொறுத்து கொள்ளும் சக்தி இருந்ததுன்னு சொன்னால், நிச்சயமாக அந்த டீமில் இருந்து பொறுமையாக அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நம்மளால் எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஒத்துழைக்க முடியும். ஸோ இந்த ஒரு சக்தியானது, இந்த ஒரு சூழ்நிலை எல்லாருக்கூடையும் சேர்ந்து வேலை செய்கிறது நம்மை நமக்கு காட்டும் எந்த அளவுக்கு ரெடினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் என்ன சவால் அப்படின்னு சொன்னோன்னா, நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லாருக்கிட்டேயுமே இருந்து அதே அளவு ஒத்துழைப்பு அந்த ப்ராஜெக்டுக்காக, அந்த டீம் ஒர்க்குக்காக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இருக்காது. சிலருக்கு அந்த ப்ராஜெக்டில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலருக்கு அது போர் அடிக்கலாம். அப்போ நேச்சுரலியாக அவங்களுடைய ரிசோர்ஸஸ் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். இன்வால்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும், ஈடுபாடும் அதில் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ வேலை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும்.
அப்போ அது வந்து அவங்களுக்கு சொன்னால் கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாரும் ப்ளே தேர் ஓன் ரோல்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதுக்கு வந்து நமக்கு கான்ஃப்ளிக்ட்டு, அதனால நம்மளும் வந்து கொஞ்சம் நிதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கூட என்ன பண்ணலாம், பின்வாங்கலாம். ஓகே. அதாவது நம்மளால் என்ன செய்யணுமோ கொஞ்சம் மட்டும் செஞ்சுக்கிட்டு அதை டாப்பாக செய்யணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஓரளவுக்கு செஞ்சுட்டு நாமளும் ஒரு லிமிட்டோடு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த காரியத்தில் வந்து சக்ஸஸ் இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதில் முழுமையாக ஈடுபடுத்தலை. அப்போது இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய சொந்த திறமைகளை நாமே அறிந்து கொள்ள முடியாது. இப்போ சிலப்போ ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர், இப்போ அது வந்து சகஜமாயிடுச்சு. எவ்ரிடே எல்லாருமே ஓவர்லோடட் தான். ஆமாம், இல்லைங்களா? ஸோ சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா செயல்படலாம். ஆனால் ஒரு ப்ரெஷர் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்திரமான ஸ்டேபிளான மைண்ட் இருக்கா, என்ன இருந்தாலும் நான் வந்து அவசரப்படாமல் என்னுடைய என்ன நான் செய்யணுமோ அதில் எல்லாம் நான் ஃபோக்கஸாக இருந்துக்கிட்டு நல்ல ஒரு எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த மாதிரிலாம் என்னை செக் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு ஆட்டிடியூட் இல்லாத போது நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்கள பார்த்து நம்மளுடைய ரிசோர்ஸஸையும் நம்ம குறைச்சிக்கிறோம். ஒரு தனித்துவம் அந்த குழுவில் இருக்கும்போது வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது, பின்வாங்கி விடுகிறோம். அப்போது நம்ம எப்படி இதிலிருந்து வெளிப்படலாம் ஏன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை, நம்மளுடைய என்ன மாதிரி நமக்கு திறமைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆனால் நான் அந்த மாதிரி பல கோணங்களில் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல் மற்றவங்களுடைய ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னையும் நான் வந்து மாற்றிக்கிட்டு, இப்போ ஒருத்தர் கோபப்பட்ட இன்னொருத்தவங்க கோபப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இமீடியட்டாக அந்த மாதிரி சேம் ரெஸ்பான்ஸை கொடுக்காம நான் வந்து ஒரு மெச்சூரிட்டியோட நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியே நான் வந்து கொடுத்து என்னுடைய பெஸ்ட்டை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்டில் ஒரு டெவலப்மெண்ட் வரும் பாருங்களேன். அதை பார்த்து மற்றவங்களும் கூட உற்சாகமாயிடலாம், ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால இந்த ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு லா, நேச்சுரல் லா. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம அடைந்தே தீரும். அதனால நம்ம இம்மீடியட்டாக ஒரு ரிட்டர்ன் பார்க்கணும், நான் கோஆப்ரேஷன் கொடுக்குறேன் அவங்களும் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஆனால் நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை செய்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போது இந்த ஒத்துழைக்கும் சக்தி நமக்கு வந்து சகஜமாக வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் மற்ற சக்திகளை எல்லாம் சரியான சூழ்நிலையில் பயன்படுத்துகிறேனா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதாவது ஏற்றுக்கொள்ளும் சக்தி, பாராட்டுகிற தன்மை, இதெல்லாம் வேணும். அப்போதான் அந்த ஒத்துழைக்கும் சக்தியை வந்து மேம்படுத்த முடியும். ஒரு தனிநபர் தனக்குள்ள இதை கொண்டு வரணும், அதை பார்த்து மற்றவங்களும் செய்யும் போது அந்த குழுவோட ஒரு வெற்றி அடைய முடியும். இப்போ இதுல வந்து இந்த அஷ்ட சக்திகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆத்மாவினுடைய எல்லா சக்திகளுமே சக்திகள் தான், நல்லது தான். ஆனால் நான் சரியான நேரத்தில் சரியான அளவை வந்து பயன்படுத்தணும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சபையறிந்து பேசணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா சரியான விஷயத்தை கூட சரியான நேரத்தில் சொல்லணும், அது இடத்துல சொல்லணும். அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருந்தோம், இந்த சக்திகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வச்சுருந்தோம்னா ஈஸியாக வந்து நம்மளால் டக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா கோஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி நான் கொடுக்கணுன்னா எல்லா நெகட்டிவிட்டியிலிருந்தும் நான் ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஸோ இந்த சக்திகள் அதை தான் எனக்கு செய்யுது, என்னை வந்து ரிலீஸ் கொடுத்து ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு வந்து என்னை கொண்டு போகுது மற்ற சக்திகள். ஸோ இப்போ இந்த அஷ்ட சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து புலனடக்கும் சக்தி, ரெண்டாவது விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி, ஸோ மூன்றாவது சக்தி வந்து பொறுத்து கொள்ளும் சக்தி, அதாவது சகித்து கொள்ளும் சக்தி, நான்காவது ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஐந்தாவது பகுத்தறிவது, ஆறாவது நிர்ணயம் பண்ணுவது, 7 வந்து எதிர்நோக்கும் சக்தி, 8வது ஒத்துழைக்கும் சக்தி. இந்த அஷ்ட சக்திகள் எல்லாமே நல்ல விஷயங்கள். ஆனால் நான் எப்போ ஏற்றுக்கொள்ளணும், எப்போ வந்து நான் எதிர்கொள்ளணும், எப்போ வந்து நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எப்போ நான் விடுபட்டு இருக்கணும், பேக்கப், இதெல்லாம் வந்து நமக்கு சரியாக தெரியணும். இப்போ இந்த அஷ்ட சக்திகளில் முதல் சக்தி வந்து புலன்களை அடக்கும் சக்தி, அதாவது நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஆத்ம உணர்வு நிலைக்கு நம்ம முதல்ல போயிடும். ஏன்னா அதுதான் ரைட் அவேர்னஸ் நமக்கு வந்து செயல்படுவதற்கு. ஸோ அப்போ அந்த நிலையில் நான் ஆத்மானு போன பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த சூழ்நிலையில் நான் என்னால் வந்து அந்த தூய்மை இருக்கு இல்லையா, நான் ஆத்மான்னு நினைக்கிற போது அதனால என்னுடைய புத்தி வந்து சரியாக வேலை செய்யும்.
இப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலனாலும் எல்லாரும் சேர்ந்து தானே வரோம். ஸோ எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையினுடைய விளைவில் பங்கு இருக்கு. ஆமா. யாரும் வந்து நான் என்னால் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமா நம்ம அதில் இன்வால்வ் ஆயிருக்கோம். ஒருத்தர் வந்து 30% இருக்கலாம், இன்னொருத்தர் 70% அவருக்கு தப்பு இருக்கலாம். இப்படி இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறும். ஆனால் நான் இந்த ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்ம உணர்வுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சுத்தத்தின் மூலம், தூய்மையின் மூலம் என்னுடைய புத்தி வந்து சரியாக பிரித்தறிந்து பார்க்கும். என்னுடைய பார்ட் என்ன, என்னுடைய தவறு என்ன, மற்றவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய பார்ட் என்ன, தவறு என்ன அப்படின்னு என்னால் பகுத்து அறிந்து நிர்ணயம் பண்ண முடியும். நிர்ணயம் பண்ண பிறகு அப்போ அவங்களோட சைடு ஒரு 30-40% வாட் எவர் மிஸ்டேக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். அதை பற்றி நான் சிந்திக்கவோ அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, வேஸ்ட் தாட்ஸ் எதுவும் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு புலனடக்கும் சக்தி, அதனால என்னால் பகுத்தறிஞ்சு பார்த்து நிர்ணயம் பண்ண முடியுது. அதனால மற்றவங்களுடைய தவறுகள் எல்லாம் நான் வந்து விஸ்தாரத்திலிருந்து எசன்ஸுக்கு வந்து அது அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு முடிச்சிடுறேன். ஸோ 4 சக்திகள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மீதி வந்து என்னுடைய பார்ட் என்ன, நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா, ஏன்னா கற்றுக்குறோம் எல்லா விஷயத்துலையுமே. அது வந்து தவறு இல்லை. ஆனால் அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது தான் நம்மால் வளர முடியாமல் போயிடும். அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா வெளியில சொல்யூஷன் பக்கம் நம்ம போகலை. அப்போ மற்றவர்களும் கூட நம்ம மேலே ட்ரஸ்ட் வந்து இழக்க முடியும். அதனால நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியும் பொழுது, மற்றவர்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா கூட நானா இனிஷியேட்டிவ் எடுத்து போய் நான் சொல்லும் பொழுது என்ன ஆயிடும், எந்த ஒரு ரியாக்ஷன் அவங்க கிட்ட இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ பொறுத்து கொள்ளும் சக்தி வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, நான் இந்த மாதிரி நான் செய்யும் பொழுது எனக்கு வந்து பயம் இல்லை. ஏன்னா நான் எதிர்நோக்கி நான் வந்து ஒரு முடிவை எடுக்கிறேன். சொல்யூஷன் பக்கம் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பவரும் வேலைக்கு வந்தாச்சு. பவர் டு ஃபேஸ், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண எதிர்நோக்கிற சக்தி. அப்புறம் மற்றவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லையா தப்பு, அதனால நான் வந்து அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கவோ, அவங்க கிட்ட ஒரு அதையே மனசுல வச்சுட்டு பேசுறதோ, இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவ் இல்லை. அதனால நான் என்ன பண்ணணும், மற்றவங்க செய்த தவறுகளை நான் செய்த தவறாக நான் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம செய்த தவறை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மறைக்க பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாரும் தவறுன்னா கற்றுக்குறோம் இல்லைங்களா. அதனால மற்றவங்க தவறையும் நான் வந்து பெருசுப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களோட சேர்ந்து என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியும், ஒத்துழைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக அந்த பவர்ஸை 8 சக்திகளையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு உபாயம். இப்போது இது வந்து நமக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேம் மாதிரி, ஏன்னா எல்லாம் புது விஷயங்கள், அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டைம் கொடுத்து ரீசெண்டாக நடந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், என்னுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, நான் நல்ல டிஸ்கிரிமினேட் பண்ணி தீர்மானம் பண்ணேனா, இல்லை நான் வந்து மற்றவங்க தப்பை போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேனா, என்னுடைய தப்பை வந்து நான் சொல்லவே இல்லையா, அவங்களா கேட்கட்டும் அப்படின்னு நான் வந்து பயந்துக்கிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறேனா, இப்படிலாம் நான் செக் பண்ணும்போது என்ன ஆகிடுது, அந்த சூழ்நிலையில் நான் எப்படி இப்போ நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இந்த இதில் இப்போ நான் புரிந்து கொள்ளும்போது நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதே சூழ்நிலை வந்து ரிப்பீட் ஆகும் இல்லைங்களா, என்ன ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அப்போ நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானாக வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சு எப்படி செஞ்சால் என்ன மாதிரி அவுட்கம் இருக்கும், மற்றவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவு கொண்டு வரும் பொழுது என்னால் வந்து ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த சொல்யூஷன் இல்லைங்களா. அப்போ இந்த அஷ்ட சக்திகளையும் வந்து நம்மால் பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு சக்தியும் மற்றொரு சக்தியை சார்ந்திருக்கு. இப்போ நான் வந்து பொறுத்து கொள்ளலை அப்படின்னு சொன்னாக்கா அங்கேயே வந்து கேம் வேற மாதிரி போயிடும். ஆனால் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா. இப்போ கடலில் வந்து அழுக்கான ஆறுகள் வந்து சேரும் பொழுது கடல் அதை பொறுத்துக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அகாமடேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆல் த டைம் நம் மீது கவனம் கொண்டு வந்து என்ன சக்திகளை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய வீக்னஸஸும் பலமும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அப்போ எதில் நம்ம கம்மியாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்து வளர்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பொறுமை இல்லைன்னா சகித்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இந்த 7 குணங்கள் இருக்கு இல்லையா, ஆத்மாவினுடைய ஆதியான குணங்கள், அந்த குணங்கள் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கோ
அந்த அளவுக்கு இந்த சக்திகள் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும். ஓகே. அந்த 7 குணமும் அதிகமான அளவு இருந்தா இந்த சக்திகளை உபயோகப்படுத்துற தன்மை நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ பொறுத்து கொள்ளும் சகித்து கொள்ளும் விஷயம் பார்த்தோம்னு சொன்னாக்கா நம்மளால நிச்சயமா அது முடியுது. ஆனால் நம்ம ரொம்ப கிளவராக செலக்டிவாக இருக்கோம். இவங்களையெல்லாம் பொறுத்துக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு அது தப்பாக தெரியாது. ஸோ ஈஸியாக பொறுத்துக்கிறோம். ஆனால் பிடிக்காதவங்க என்ன சொன்னாலும் செய்தாலும் நம்ம அது ஒன்றுமே இல்லைன்னா கூட அதை பெருசுப்படுத்துகிறோம். சரியாக இருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ அவங்க மேலே நமக்கு அன்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அதனால அமைதியாக சிந்திக்க முடியல. ஸோ அன்பு, அமைதி அப்படிங்கிற இந்த குணங்களை தியானத்தில் நான் அதிகமாக அனுபவம் பண்ணும் பொழுது அன்புனாலே ஏற்றுக்கொள்வது தானே. அதனால அவங்கள என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்னால் ஒத்துழைக்கவும் முடியும். இந்த மாதிரி அந்த 7 குணங்கள் நம்ம நிறச்சிக்கிட்டே இருந்தோம் தியானத்தில் அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தியானத்தினுடைய இம்பேக்ட் என்னன்னா சக்திகள், அதாவது நமக்கு வேஸ்ட் எல்லாம் குறையும் லைஃப்பில். அப்போ சக்ஸஸ் இஸ் த கார்லண்ட் அரவுண்ட் அவர் நெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கழுத்து மாலை மாதிரி அவ்வளவு சுலபமாக நமக்கு அனுபவமாகும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய பிரச்சனைகளின் போது நீ வக்கீலாகும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளின் போது நீ ஜட்ஜாவும் ஆகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இல்லையா. அதுப்போ ஒரு குழுவா இருக்கும்போது இல்லை ஒரு குடும்பத்திலேயோ இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் இணைந்து செயல்படும் போது நம்மளுடைய அந்த 7 குணங்களையும் இந்த 8 சக்திகளையும் அதிகப்படுத்தணும்னா எப்பவுமே ஒத்துழைப்போட முன்னேற முடியும்னு சொல்றீங்க. அற்புதமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த ஒரு டீம் ஒர்க்ல யாருக்கானும் ஒருத்தர் கோபம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போனா கூட அந்த டாஸ்க் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியோட சக்ஸஸோட இருக்க முடியாது. ப்ராஜெக்ட் வெளியில வந்துடலாம், அவுட்கம் இருக்கு, ஆனா எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறோமா, எல்லாருடைய உறவு முறைகளும் நல்லா ஆயிருக்கா, முந்தியோட மேம்பட்டிருக்கா, நம்ம எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் சக்ஸஸ். அப்போ இந்த ஈவன் ராஜயோகால நம்ம என்ன இன்னொன்னு சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா see but don't see, hear but don't hear அப்படின்னு சொல்றது. பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம, கண்டும் காணாமலும் இருப்பது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தும் பொழுது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சிருக்கிறேன், ஆனால் நான் தெரியாதது போல என்னுடைய எண்ணங்கள் எதுவுலையும் அதனுடைய பாதிப்பு இல்லை. தெரியாதது போல நான் என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிறது தான் அந்த ஒத்துழைக்கும் சக்தி. அப்போ இந்த ஒத்துழைக்கும் சக்தி அதை வளர்க்கும் போது மற்ற 7 சக்திகளும் அதில் தானே இன்வால்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம கோபத்தை வெல்வது எப்படி அப்படின்ற ஒரு நம்ம டார்கெட் எடுத்திருக்கோம், ஒரு மிஷன் நம்ம. இப்போ இந்த ஒத்துழைக்கும் சக்தி எந்த அளவுக்கு அந்த கோபத்தை வெல்வதில் நமக்கு உதவி செய்யுது, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்போ என்னுடைய எய்ம், குறிக்கோள் என்னன்னா எல்லாருக்கூடயும் சேர்ந்து வேலை செய்யணும், ஒத்துழைக்கணும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆனா நம்ம அளவுல நம்ம எது செய்யணுமோ செய்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு காரணத்துக்காக இல்லை யாருக்கோ மனசு சரியில்லை, அவங்க கோபமா இருக்கிறாங்க, அவ்வளோ ஒன்றும் ஹாப்பியா இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் சுச்சுவேஷன்ல நம்ம சீனியராக இருக்கலாம், ஆனால் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நமக்கு ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு லீட் ரோல் கொடுக்காம புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்கும் அந்த லீட் ரோல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய ஈகோ ஹர்ட் ஆகிடும், பொறாமை வரும். அப்போ என்ன ஆகிடும், காம்படிஷன் வருது. அப்போ காம்படிஷன் அப்படிங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லைங்களா. ஸோ அப்போது என்னால் என்ன முடியும், மற்றவங்களால என்ன முடியும், என் ரோல் என்ன, அவங்க ரோல் என்ன, இது எல்லாத்தையும் விட அந்த காரியம்தான் நமக்கு முக்கியம். ஏன்னா கம்பெனியோட growth அந்த ப்ராஜெக்டோடைய சக்ஸஸில் தான் இருக்குது. அதுக்காக நான் ஒரு மூலதனம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் சிலப்போ நாம் கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒத்துழைப்பு கொடுத்தா கூட அந்த ரெக்கக்னிஷன் நம்ம எதிர்பார்ப்போம், பரவாயில்ல நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது அது சக்தின்னு சொல்ல முடியாது. சக்தின்னா நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன், என்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் அதில் என்ன ரகசியம்னு சொன்னால் நான் என்ன கொடுத்தாலும் என்னை அதை அடைந்தே தீரும். அது இன்னைக்கே வரணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன மாதிரி மோட்டிவோட நோக்கத்தோட விதைகளை போட்டு கொண்டிருக்கிறேனோ அது பிளேஸ் எ கிரேட் ரோல். அதனால ஆனால் வந்தே தீரும். அதை புரிந்து கொண்டு நான் எப்போதுமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மற்றவர்களுடைய வெற்றியையும் கூட என்னுடைய வெற்றியாக கருதி நான் பாராட்டும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ இந்த அளவு மெச்சூரிட்டியை மேனேஜ்மெண்ட்டும் பார்க்குற போது என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல ஹீ கேன் ஹேண்டில் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ல லீட் ரோல் கூட கொடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நாம் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய பொறுப்பு ஆக்கப்பூர்வமான சக்தி,
அப்படிங்கிறப்போ நாம் அந்த ஆள்கிட்ட கம்பீட் பண்ணல இல்லையா, காம்படிஷன் இல்லை. அதனால என்ன, நமக்கு கோபம் வரலை. அதனால நான் எதுவும் அந்த மாதிரி ஒரு உணர்வே எனக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நான் கோபப்படலை அந்த சூழ்நிலையில். அதனால அங்கே ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து ப்ராக்டிக்கலாக வெல்ல முடியும். இப்போ ஹெல்தி காம்படிஷன் அப்படின்னா அது என்ன நெகட்டிவா? ஹெல்த்தி காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் அது என்னோட மட்டும்தான். எனக்கு நான் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், போன வருஷம் நான் என்ன பண்ணேன், என்ன கற்றுக்கிட்டேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய வளர்ச்சி கூட தான் நான் என்னை கம்பேர் பண்ணிக்கிறேன். மற்றவங்களோட நான் கம்பேர் பண்ணுறதில்ல. ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் நெகட்டிவ் எனர்ஜி, அதில் என்னுடைய சுய மரியாதையை வந்து நான் இழக்கக்கூடும். அது வந்து ஹெல்த்தி இல்லை. ஹெல்த்தின்னு சொன்னால் எப்போதுமே வளர்ச்சிக்கு அங்கே மார்ஜின் இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து நான் கற்றுக்கணும், என்ன கற்றுக்கணும்னு அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கும் பொழுது ஹெல்த்தி காம்படிஷன் அப்படிங்கிறது என்னோட மட்டும்தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். கோபத்தை வெல்றதுக்கு வந்து இந்த 7 குணங்கள், அஷ்ட சக்திகளை நம்ம உபயோகிச்சோன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கோபத்தையும் வெல்ல முடியும், அடுத்தவங்களோட கோபமான அந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம வந்து வெல்ல முடியும்னு சொன்னீங்க. அனைத்து நேயர்களின் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, ஒவ்வொன்றாக நாம் 8 சக்திகள் பார்த்தோம். அந்த 8வது சக்தி ஒத்துழைக்கும் சக்தி. ஒரு குழுவாக இணைந்து நாம் செயல்படும் போது, வெற்றியை நோக்கி நாம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போது, இந்த 8 சக்திகளையும் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்குள்ளே அந்த வளர்ச்சி ஏற்படும். அப்படி இந்த சக்திகளை உபயோகித்து கோபத்தை வென்று உலகத்தை வெல்லலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.